ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கடுக்கா படத்தின் திரை விமர்சனம். கடுக்கா படத்தில் விஜய், அம்ரீஷ், ஸ்மேகா மற்றும் பல புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். எஸ் முருகராஜ் வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். கெவின் டிகாஸ்ட் இசையமைத்திருக்கிறார். இந்த கதைக்களம் கொஞ்சம் வித்தியாசமாகப்பட்டது. கடுக்கான்னா உங்களுக்கு தெரியும், கடுக்கா கொடுக்குறான்னா ஏமாத்துறான்னு. இந்த படத்தினுடைய கதைக்கு அருமையான டைட்டில் கடுக்கா. கதாநாயகன் விஜய் கௌரிஷ் கிராமப்புறத்தில் வாழ்கிறார். இவர் வேலை வெட்டியே கிடையாது. காலையில் ஆஃபீஸ் போகிற மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவார். பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பொண்ணுங்களை அப்படியே டாவடிப்பார். எந்த பொண்ணும் இவளை பார்க்குறது போகிறதில்ல. ஆனால் விஜய் கௌதம் எல்லா பொண்ணுகளையும் டாவடிப்பார். இந்த டாவடிக்கிறது கதாநாயகி ஸ்மேகாவுக்கு தெரியாது. ஒரு முறை கதாநாயகனை காதலிச்சிடும் ஸ்மேகா. எப்படின்னா, ஒரு காதல் கடிதம் எழுதி கையில் கொடுத்துரும். அடுத்து இன்னொரு கதாநாயகன் ஆகாஷ் கதாநாயகன்கிட்ட போய் சொல்லுவார், உண்மையை நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு, எனக்கு அந்த பொண்ணு காதல் கடிதம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவார். கதாநாயகன் விஜய் கௌதமும், ஆமாம் எனக்கு ஒருத்தி காதல் கடிதம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவார். பார்த்தா 2 பேருக்கும் காதல் கடிதம் கொடுத்தது ஒரே பொண்ணு தான், அதான் ஸ்மேகா. இதுக்கு பின்னால் இந்த ஸ்மேகா யாரை காதலிக்கிறா, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, ஏன் இந்த ஒரே 2 பேருக்கு காதல் கடிதம் கொடுத்தாள் என்பது தான் முடித்து அவுக்குறாங்க. இதுதான் விஷயம். கலக்கப்போவது யார் படத்தில், கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் இயக்குனராக இருந்தவர் தான் எஸ் முருகராஜ். அவர் வசனம் எழுதியிருக்கிறார். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருப்பவருக்கு ஒரு நல்ல தரமான படத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை அவர்கள் தங்கள் திறமை மூலம் பெற்றுக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் எஸ் முருகராசு இந்த படத்தினுடைய கதை, வசனம், இயக்கம் பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார். பொதுவாக ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம மனசில் தச்ச மாதிரி இருக்கும். அந்த ஒரு சில படங்களில் ஒன்று கடுக்கா. ஏன்னா எல்லாருமே இந்த காலத்தில் லவ் பண்ணுறவங்க தான். இந்த 20ஆம் நூற்றாண்டில் காதலிக்காத மனுஷனே கிடையாது. அந்த பருவ காலத்தில் காதல் என்கிற உணர்வு, அனுபவம் வந்து போகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த காதல் திருமணத்தில் முடியணுங்கிற அவசியம் இல்லை. காதல் தோல்வியிலும் முடிக்கலாம். தோல்வி முடிந்தவர்கள் அடுத்து திருமணம் வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழலாம். ஆனால் இந்த நீக்குப்போக்கு சமாச்சாரம் இல்லாமல் மிக அருமையாக படத்தை எடுத்திருக்கிறார் முருகாஸ். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, காதலிக்கிறவர்களும், காதலித்து கொண்டிருப்பவர்களும், காதலிக்க போகிறவர்களும், காதலில் தோல்வி கண்டவர்களும், இப்படி காதல் சம்பந்தப்பட்ட காதல் நோயில் அவதிப்பட்ட அனைவரும் கண்டிப்பாக பார்த்து ஒரு கலகலப்பாக நீங்கள் வெளியே வருகிற படம் கடுக்கா. விஜய் கௌரிஷ் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இது பெரிய நடிப்புக்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் சூழ அந்த பாடி லாங்குவேஜ் மாடுலேஷனில் விஜய் கௌரிஷ் நம்முடைய மனங்களை கவர்கிறார். எப்படி ஒரு அடாவடித்தனமான, எல்லாருமே அந்த மாதிரி தான். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் சரி, கல்லூரியில் படிக்கும்போதும் சரி, இது என் பொண்ணு, இதை நான் பார்க்குறேன், அவ்வளோ பார்க்காதான்னு சொல்லி நமக்கு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவங்களை நேரில் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் முருகதாஸ். இந்த கதாநாயகனும் மிக அழகாக சிறப்பாக நடித்திருக்கிறார். ரிஷி லவ் பண்ண உடனே ஸ்மேகா வழக்கம் போல் சொல்லுவா, நீ வேலை வெட்டி இல்லாமல் இருக்க, நான் எப்படியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணால் காசு வேணும்ல, அப்போ நீ சம்பாதிச்சு தானே நீ காப்பாற்றணும்னு சொல்லி நல்ல அறிவுரை சொல்கிறா, நீ ஒரு வேலையை தேடிக்க அப்படின்னு. அப்புறம் அவர் ஓவியம் போடுகிறதுக்கான வேலையை எடுத்துக்கொள்கிறார் கௌரிஷ். ஆக காதல் வயப்பட்ட பிறகு வேலை இல்லாதவனும் காதலினுடைய அறிவுரையை கேட்டு வேலைக்கு போகிறாங்க ஒரு மெசேஜையும் படத்தை சொல்லியிருக்கார். அப்புறம் 2வது கதாநாயகன் ஆகாஷ், அவரும் பாவம். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை 2 பேர் காதலிப்பாங்க. இந்த படத்தில் ஒரு பொண்ணு 2 பேரை காதலிக்குது. அதான் வித்தியாசம். ஆக பெண்களும் ஒன்று தான், ஆண்களும் ஒன்று தான் காதல் விஷயத்தில். எப்படி 2 பேரை ஒரு பையன் காதலிக்கிறானோ அதே மாதிரி 2 பசங்களை ஒரு பொண்ணு காதலிக்கிற கதை இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா கலியுகம், இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஆகாஷுக்கும் ஏன் லவ் லெட்டர் கொடுத்தா அப்படிங்கிறது தான் கதையினுடைய சஸ்பென்ஸு. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு காதல் கதையில் வித்தியாசமாக எப்படி காதல் சொல்ல முடியும் என்பதை அழகாக நேரேஷன் பண்ணியிருக்கிறார் முருகராஸ். பெண்களை நாம் மோகத்தோடு பார்க்கிறோம். அந்த மோகத்தோடு பார்க்கிறவர்களுக்கு
மிகச்சிறந்த அறிவுரையை அழகாக ஊசியில் மருந்து ஏற்றுற மாதிரி பண்ணியிருக்காரு முருகதாஸ். அது மட்டும் இல்லை, இந்த கதையில் நடக்கிற பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே சந்தித்த அனுபவங்கள். நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது தான் ஒரு படம் வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் கடுக்கா நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா காதலை மிக தெளிவாகவும் விவரமாகவும் சொல்லியிருக்கிறார் முருகராஸ். இனிமேல் அவரும் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் வரிசையிலே எளிதாக இடம்பெறுவார். படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசி காட்சி நம்ம இதயத்தை கசக்கி சிந்திக்கவும் வைக்கிறது. அதான் படம். அது மட்டும் இல்லை, படத்தில் பிரம்மாண்டம்லாம் கிடையாது. இயல்பான படம், வாழ்க்கை பதிவு, நம்ம அன்னாடம் பார்க்குற ஒரு சம்பவங்களைத்தான் சொல்லியிருக்கிறார் முருகராஸ். அதனால் நமது இதயங்களை வருடி செல்கிற படம் கடுக்கா. கடுக்காவை தியேட்டரில் குடும்பத்தோடு பார்த்து இந்த சந்தோஷத்தை, நான் பெற்ற சந்தோஷத்தை அனுபவியுங்கள். பைல்வான் பார்வையில் கடுக்கா படத்துக்கு 100க்கு 58 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.